குரூப் 4 கவுன்சிலிங் டே 1 எண்டிங்கில் 400 டாப்பர்ஸ் வந்து என்னென்ன டிபார்ட்மெண்ட் வந்து சூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா, விஏஓ போஸ்டிங் வந்து எடுத்திருக்காங்க. மொத்தம் 402 வேக்கன்சியில் 129 பேர் வந்து இந்த ஃபஸ்ட் டே கவுன்சிலிங் அன்னைக்கு விஏஓ சூஸ் பண்ணியிருக்காங்க. 273 மீதி இருக்குது. அடுத்து ஜூனியர் அசிஸ்டன்ட் பில் கலெக்டர் அடுத்ததாக நிறைய பேர் சூஸ் பண்ண ஒரு டிபார்ட்மெண்ட்னா இந்த டிபார்ட்மெண்ட்டு தான். இதுலேயும் பார்த்தோம்னா இது எல்லாமே டாப்பர்ஸ் தேர்ந்தெடுத்த துறைகள் தான். $3901 வேக்கன்சியில் இதில் ஜூனியர் அசிஸ்டன்ட் அண்ட் பில் கலெக்டர் வந்து ஃபில் ஆனது பார்த்தோம்னா 257 ஃபர்ஸ்ட் டே கவுன்சிலிங் அன்னைக்கு தேர்ந்தெடுத்தவர்கள்னு பார்த்தோம்னா 257 பேர். அடுத்தது பார்த்தோம்னா ஜூனியர் இன்ஸ்பெக்டர் இந்த டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணியிருக்காங்க. 17 வேக்கன்சி தான் இருக்குது. அதில் 11 காலி ஆயிடுச்சு. இதுதான் டாப்பர்ஸ் தேர்ந்தெடுத்த முக்கியமான 3 துறைகள். ஒன்று பார்த்தோம்னா ஜூனியர் இன்ஸ்பெக்டர், இது இருக்கக்கூடிய வேக்கன்சியே பார்த்தோம்னா 17 வேக்கன்சி தான் அதில் இருக்குது. அடுத்து பார்த்தோம்னா ஜூனியர் அசிஸ்டன்ட் பில் கலெக்டர் இந்த டிபார்ட்மெண்ட் அதிகமாக சூஸ் பண்ணியிருக்காங்க. 257 பேர். அடுத்து விஏஓ 402 வேக்கன்சியில் 129 பேர் அதை தேர்ந்தெடுத்திருக்காங்க. இதுதான் இந்த 3 துறைகள் மட்டும்தான் டாப்பர்ஸ் தேர்ந்தெடுத்த முக்கியமான துறைகள். ஃபஸ்ட்டு டே கவுன்சிலிங் அன்னைக்கு மொத்தம் எத்தனை பேர் ஆப்ஷன் பார்த்தோம்னா, பிஓ வந்து ஒரு நாளைக்கு 400 பேர் வந்து தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க, வர சொல்லியிருக்காங்க கவுன்சிலிங்க்கு. அதில் பிஓ பார்த்தோம்னா 129 பேர் சூஸ் பண்ணியிருக்காங்க. ஜேஏல பில் கலெக்டர் வந்து பார்த்தோம்னா 257 வேக்கன்சி. ஜூனியர் இன்ஸ்பெக்டர்னு பார்த்தோம்னா 11 பேர் தேர்ந்தெடுக்காங்க. மொத்தம் 397 பேர். இதில் வந்து கவுன்சிலிங் வராதவர்களோட எண்ணிக்கைன்னு பார்த்தோம்னா 3 பேர் தான். ஒரு நாளைக்கு 400 பேரில் எத்தனை பேர் வரலான்னு பார்த்தோம்னா 3 பேர் தான் வரல. அடுத்து டாப்பர்ஸ் அந்த 400 பேரில் 397 பேரா, அந்த 397 பேரும் தொடாத துறைகள்னு பார்த்தோம்னா டெலிஃபோன் ஆப்ரேட்டர். அடுத்து பார்த்தோம்னா ஜூனியர் அசிஸ்டண்ட்டில் ஹச்எஸ்சில் அந்த டிபார்ட்மெண்ட்டில் உள்ள வேக்கன்சி எல்லாமே அப்படியே தான் இருக்குது. அதெல்லாம் டாப்பர்ஸ் சூஸ் பண்ணவே இல்லை. அடுத்து வந்து லேபரட்டரி அசிஸ்டன்ட் வேக்கன்சியுமே அப்படியே தான் இருக்குது. அடுத்து சீனியர் ஃபேக்ட்ரி அசிஸ்டன்ட் வேக்கன்சி அந்த வேக்கன்சியுமே அப்படியே தான் இருக்குது. இதெல்லாம் டாப்பர்ஸ் தொடாத துறைகள்னு சொல்லலாம். ஜூனியர் அசிஸ்டன்ட்லேயே டிகிரி அளவில் உள்ள வேக்கன்சி எல்லாமே அப்படியே தான் இருக்குது. ஜூனியர் அசிஸ்டன்ட் டிகிரி அப்படியே தான் இருக்குது. அதுலேயும் பார்த்தோம்னா ஜூனியர் அசிஸ்டன்ட் ப்ளஸ் சிஓஏ பண்ணியிருந்தாங்கன்னா அதில் உள்ள வேக்கன்சி எல்லாமே அப்படியே தான் இருக்குது. அதுவுமே ஃபில் ஆகலை. அடுத்து பார்த்தோம்னா ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் அதுவுமே அந்த வேக்கன்சியுமே ஃபில் ஆகலை, அப்படியே தான் இருக்குது. அடுத்து மில்க் ரெக்கார்டர் கிரேடு 3 வேக்கன்சி இது எல்லாமே அப்படி தான் இருக்குது. இதெல்லாம் டாப்பர்ஸ் தொடாத துறைகள்னு சொல்லலாம். ஜூனியர் அசிஸ்டன்ட்லேயே காமர்ஸ் டிபார்ட்மெண்ட் உள்ள எல்லா வேக்கன்சியுமே அப்படியே தான் இருக்குது. அடுத்து எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்லேயே கிரேடு 4 எல்லா வேக்கன்சியுமே அப்படியே தான் இருக்குது. நன்றி, வணக்கம். கமலா டிவியா டிஎன்பிசி.